السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 4 தஸ்பீஹ்களையும் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த தஸ்பீஹ்களை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த 4 தஸ்பீஹ்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்தின் இறுதி கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமதானினுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதம் அதிகமான நல்லமல்கள் செய்யக்கூடிய மாதம். பல மடங்கு நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். வழமையான நாட்களை விட அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். நாம் வழமையான நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஒரு கூலி என்றால், இந்த ரமலானினுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் அதை விட பல மடங்கு கூலிகளை நமக்கு வழங்குகின்றான். இவ்வாறு சிறந்ததொரு மாதத்தை நாம் எதிர்நோக்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுதிருந்தே அந்த மாதத்திற்கு, அந்த ரமலானினுடைய அந்த நாட்களுக்காக நாம் தயாராகுவோம். இவ்வாறான துஆக்களை நாம் அதிகமாக ஓதுவோம். முதலாவது தஸ்பீஹ் என்னவென்றால், மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். மாஷா அல்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இரண்டாவது தஸ்பீஹ், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். மூன்றாவது, வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் என்ற இந்த தஸ்பீஹ். நான்காவது தஸ்பீஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த தஸ்பீஹ். இந்த 4 தஸ்பீஹ்களும் மிகச்சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே மிகவும் பாக்கியம் நிறைந்ததாக இந்த தஸ்பீஹ்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான்.